ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தையின் நிகழ்வு மூலமாய் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு ஜெபித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? தேவ சமூகத்தினின்று கர்த்தரோடு கூட பேசினீர்களா? நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஜெபிக்காமல் இருந்தால், வேதத்தை வாசிக்காமல் இருந்தால், தேவனை நேசித்து தேவ சமூகத்தில் அமருங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகட்டும். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின் தியானிப்போமா? உபாகமம் புத்தகம், இணை சட்டத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மென்மேலும் ஆசீர்வதிப்பாரா? மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். ஒருவேளை கடனோடு கூட, கண்ணீரோடு கூட, பிரச்சனையோ கூட கடந்து வருகிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி, தங்கை, உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் தான் கடன் கொடுக்க போகிறீங்க. உங்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வேதம் சொல்கிறது, இணை சட்டத்தின் புத்தகம் 1:11, இப்பொழுது இருப்பதை பார்க்கும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. தாவீதை குறித்து வேதம் சொல்லி தாவீதையும் அவன் குடும்பங்களையும் ஆசீர்வதித்தாரா. திருப்பாடல் சங்கீத புத்தகம் 128:5 சொல்கிறது, சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரா. அப்படியானால் ஆசீர்வதிக்கிற தெய்வம் பரத்திலிருந்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் களஞ்சியங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன? தேவனுக்கு முன்னதாய் நின்று அவரை ஆராதிக்கும் போது, தேவனுக்கு முன்னதாய் நின்று தேவனோடு உறவாடும் பொழுது, தேவனுக்கு முன்னதாய் நின்று நாம் நிற்கும் பொழுது, நன்றாய் கவனியுங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் தான். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் தான். ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற அதே அருள்நாதர் இயேசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? தன் குறையிலிருந்து நிறைவுக்கு கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது, அவர் சொல்வராயிருந்தும் எனக்காக அவர் தரித்திரவானாய் கோலம் உண்டார் என்று சொல்லி, அவர் பிதாவின் மடியிலே இருந்தவர் எனக்காக, என் பாடுகளுக்காக, என் வேதனைகளுக்காக, என் கண்ணீருக்காக அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த கோலம் எதற்கு? என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்கு, என்னையும் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்கு. நிறைவானவர் வரும்பொழுது குறையெல்லாம் மாறி போயிடும். அல்லேலூயா. காணா ஒரு திருமணத்தில் குறைவிருந்தது உண்மை, ஆனால் இயேசு இருந்தது உண்மைதான். ஆனால் இயேசுவிடத்திலே காரியங்களை சொன்னபோது அவருக்கு முன்னதாய் நின்ற அந்த தண்ணீர் ரசமாய் மாறினது. நீ ஆண்டவருக்கு முன்னதாய் நிற்பாய் என்று சொன்னால் மதுரமாய் மாற்றுவா. உன் கசப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் மாறிப்போகும். உன் கண்ணீர் எல்லாம் மாறிப்போகும். வியாதி எல்லாம் மாறிப்போகும். காரணம், அவரே வியாதிகளை சுமந்தவர். ஹல்லேலூயா. அவரே வியாதிகளை சுமந்தவர். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் தொழிலை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருக்கு முன்னதாய் வந்து நிற்கிறாயா? ஆண்டவருக்கு முன்னதாய் வந்து நிற்கிறோமா? ஏதோ டிவியில், அலைபேசியில், இல்லை ஏதோ ஒரு காரியத்தில், பத்திரிகை படிப்பதில் முழு நோக்கமாக இருக்கிற நாம். ஒரு வாலிப தம்பியை கடந்த வாரம் சந்தித்தேன். நான் இடத்துல கேட்டேன், அலைபேசி எவ்வளோ நேரம் பார்ப்பேன் செல்லுன்னு. சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நைட்டு 1 மணி வரை பார்ப்பேன். ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் பேசினேன்னா தலையை குனிந்து கொண்டான். அண்ணன், நான் ஜெபிக்கிறதில்ல, ஜெபி, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன். நேற்றைய முன்தினம் மறுபடியும் எதேச்சியாக சந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவன் இவ்விதமாக சொன்னான், நான் 11 மணிக்கெல்லாம் படுத்து விடுவேன், நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க அதுக்கு அலைபேசிக்கு ஓய்வு கொடுத்துட்டு ஆண்டவரை தேடுன்னு சொன்னீங்க. இப்போ ஆண்டவரை தேட நான் ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பா, அன்பு சகோதரியே, உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்கு முன்னதாய் வந்து நில்லுங்கள். தேவனுக்கு முன்னதாய் நின்று பாருங்கள். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பா. உங்கள் குறையெல்லாம் மாறிப்போகும். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இன்றைக்கும் தகப்பனே, வட்டி கொடுத்து ஆண்டவரே கண்ணீர் வட்டித்து உழைப்பெல்லாம் விருதாவாய் போகிறது சொல்லி கதறி நிற்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடும். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. குறையெல்லாம் நிறைவாகி மகிழ பண்ணும். ஆசீர்வதியும்.
தேவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை அவர்களே காணத்தக்கதாய், அவர்களை கண்டவர்கள் மற்றவர்கள் சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் கிருபைதார். ஆசீர்வதியும் ஆளுகச்சி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.